ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, பிளெண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோட யூசர் இன்டர்ஃபேஸஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதோட நேம்ஸ், ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் டோட்டலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க ஜஸ்ட் போய் பாருங்க, சரிங்களா? அண்ட் இன்னைக்கு அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், சரிங்களா? ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எப்படியெல்லாம் நம்ம வந்து பண்ணலாம், சரியா? ஸோ அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டை நம்ம எந்த மாதிரி மூவ் பண்ணலாம், அதோட ஷார்ட்கட்ஸ், ரொட்டேட் பண்ணலாம், அதோட ஷார்ட்கட்ஸ், ஸ்கெயில் பண்ணலாம், அதோட ஷார்ட்கட்ஸ். ஸோ இந்த மாதிரிப்பட்ட குட்டி குட்டி விஷயங்கள்லாம் பார்க்கலாம், சரியா? ஸோ எடுத்த உடனே நம்ம வந்து அனிமேஷனில் டச் பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போக முடியும், ஓகேங்களா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்க போகிறேன், பிளெண்டரை மங்களகரமாக ஓப்பன் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் 3.6 சம்திங் அதுதான் போட்டிருந்தேன், சரியா? ஸோ இப்போ வந்து 4 ரிலீஸ் ஆகிருக்கு. ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லி தான் எனக்கே தெரிஞ்சிச்சு, ஓகேவா? ஸோ பிளெண்டர் 4.0 நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதை ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இதில் டிஃபால்ட்டாகவே ஒரு கியூப் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, சரிங்களா? ஸோ பிளெண்டரில் டிஃபால்ட்டாகவே ஒரு கியூப் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ இதை நாம் எப்படியெல்லாம் மேனேஜ் பண்ணலாம், எப்படியெல்லாம் ஸ்கெயில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம், சரியா? ஸோ இதில் என்னடா முன்னாடி நின்றுட்டு நிற்குது அப்படிலாம் பார்க்காதுங்க. இது வந்து ஒரு கேமரா, சரியா? இது வந்து ஒரு லைட். ஸோ கேமரா ஷார்ட்கட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்பர் 0 ஆர் இந்த பார்த்தீங்களா இருக்கு கேமரா ஐக்கான். ஸோ இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாலே வந்துடும். கிளிக் பண்ணால் போகும், கிளிக் பண்ணால் வரும், கிளிக் பண்ணால் போகும், வரும் போகும், வரும் போகும், ஓகேவா? சரி, சி, நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும், சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு லைன் இருக்கு. ஒரு லைனில் ஒரு மார்க் இருக்கு, சரிங்களா? ஆக்சுவலி இந்த மார்க்கோட பேர் என்ன அப்படின்னா க்ரஷர் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? க்ரஷர் பாயிண்ட் அந்த மாதிரிலாம் சொல்லலாம். இது ஆக்சுவலி அதோட மிடில் தான் இருக்கும், ஓகேவா? அப்படியே இருக்கட்டும், சரியா? அதை பற்றின சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் நிறைய இருக்கு. மாடலிங் பண்ணும்போது உங்களுக்கு நான் அதில் எடுக்கிறேன், சரிங்களா? ஓகே. இப்போ இதை மூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இதை என்ன பண்ணணும், இப்போ சென்டரில் இருக்கு பாருங்க. இப்போ இது எப்படி இருக்கு, சென்டரில் இருக்கு. பட் இதை எனக்கு என்ன பண்ணணும், ஜஸ்ட் மூவ் பண்ணி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பார்த்தீங்களா, இதில் ஒய் ஆக்சிஸ் இந்த கிரீன் லைனை சொல்லுவோம். இந்த ரெட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஒய் இருக்குது, எக்ஸ் இருக்குது, செட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இதில் இருக்குது, ஓகேவா? அதாவது இதுக்கு பேர்லாம் என்ன அப்படின்னா ஆக்சஸ், சரிங்களா? ஸோ இதோட பேர் என்ன, ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸ்க்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணலாம். ஆர் இதை பிடிச்சா ரொட்டேட் பண்ணிக்கலாம், இந்த பார்த்தீங்களா இருக்குது. ஸோ இதை பிடிச்சா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். சரி, எனக்கு இதை மூவ் பண்ணணும் இப்போதைக்கு. ஸோ மூவ் பண்ணுறதுக்கு இந்த பார்த்தீங்களா இருக்குது டூல் பார் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் டூல் பார். சப்போஸ் அது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் டீயை ப்ரெஸ் பண்ணுங்க, டீ, சரிங்களா? டீயை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அது இங்கே விசிபிள் ஆகும். சரி, இப்போ அதை மூவ் பண்ணணும் அப்படிங்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த பார்த்தீங்களா ஒரு 4 சைடு ஆராக இருக்கிற ஒரு சின்னதாக ஒரு பட்டன் இருக்கும். 4 சைடு ஆரோ இருக்கு பார்த்தீங்களா? ஸோ ஜஸ்ட் அதை என்ன பண்ணுறீங்க, கிளிக் பண்ணுறீங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னே எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பார்த்தீங்களா இருக்கு ஜஸ்ட் ஒரு பிவட் பாயிண்ட் இங்கே வந்துடுச்சு. இப்போ எனக்கு என்ன பண்ணணும், ஒய் ஆக்சிஸ்ல மூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த பார்த்தீங்களா இருக்கு ஒய்யை பிடிச்சி அப்படியே இழுத்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ்ல வரும் பாருங்க. நான் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ண உடனே இந்த கிரீன் எனக்கு டார்க்காக தெரியும், பார்த்தீங்களா? சரி, நான் அது எக்ஸ் ஆக்சிஸ்ல மூவ் பண்ணணும் அப்படின்னா சி இதை பார்த்தீங்களா வந்துடுச்சு. எக்ஸ் ஆக்சிஸ்ல மட்டும்தான் மூவ் ஆகும், அதாவது ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகும், புரிஞ்சுங்களா? எனக்கு ஜெட் ஆக்சிஸ்ல மூவ் பண்ணணும் அப்படின்னா செட் ஆக்சிஸ்ல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மூவ் பண்ணிக்கலாம், சரிங்களா? அண்ட் எனக்கு வந்து ரேண்டமாக மூவ் பண்ணணும் அப்படின்னா இதோட சென்டர் பாயிண்டை பிடிச்சி நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் பிடிச்சி இழுத்து ரேண்டமாக மூவ் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இதான் மூவ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதுக்கு ரொட்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ரொட்டேட்டோட ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு நிமிஷம், இந்த பார்த்தீங்களா இருக்கு. ஸோ ரொட்டேட், இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணிக்கலாம், இந்த பார்த்தீங்களா? ஸோ எங்கே வேணாலும் நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம், புரிஞ்சுச்சா? வந்து பார்த்தீங்களா?
எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதுதான் ரொட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அடுத்தது ஸ்கேல். ஸ்கேலோட ஷார்ட்கட் எஸ். இது பார்த்தீங்களா? ஸோ இந்த எஸ்ஸை ப்ரெஸ் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்கேல் வந்து ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து யூனிக்கா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆகும். சரிங்களா? ஸோ இத அப்படி கிளிக் பண்ணிட்டு யூனிக்கா ஸ்கேல் ஆகும். பட் எனக்கு பர்ட்டிகுலரா ஒரு ஆக்சஸ்ல மட்டும் ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் நீங்க எஸ்ஸ பிரஸ் பண்ணிட்டீங்க. அப்படியே புடிச்சு இழுத்தீங்கன்னா, நீங்க ஐ மீன் ஃப்ரீயாவே நீங்க இழுத்துக்கலாம். சரியா? இழுக்கும்போது உங்களுக்கு வந்து அது யூனிக்கா தான் ஸ்கேல் ஆகும். பட் என்ன பர்ட்டிகுலர் ஒரு ஆக்சஸ்ல மட்டும் எனக்கு ஸ்கேல் பண்ணணும் அப்படிங்கும் பட்சத்தில் எஸ்ஸ பிரஸ் பண்ணிட்டு அப்படியே சும்மா இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டுக்கிட்டு இப்ப எனக்கு அந்த ஒய் ஆக்சிஸ்ல மட்டும் ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா, ஒய் அப்படின்னு குடுத்துருங்க. பார்த்தீங்களா? ஸோ ஒய்ல மட்டும் சரி நீங்க ஒய் அப்படின்னு குடுத்த உடனே எனக்கு என்ன ஆகுது? இன்னொரு லைன் வந்து இங்க பார்த்தீங்கன்னா, அசைன் ஆகுது. புரிஞ்சுச்சுங்களா? இங்க பார்த்தீங்களா? திரும்ப ஒய்ய பிரஸ் பண்ணுங்க நெகட்டிவ்ல போகும். திரும்ப ஒய்ய பிரஸ் பண்ணுங்க நார்மலா வந்துரும். இல்ல எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல மட்டும் வேணும்னா எக்ஸ்ன்னு பிரஸ் பண்ணுங்க. பாத்தீங்களா? ஸோ அந்த எக்ஸ் அப்படின்னு பிரஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல மட்டும் உங்களுக்கு என்ன ஆகும்? ஸ்கேல் ஆகும். சரிங்களா? இல்ல எனக்கு இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. இப்ப நான் என்ன பண்றேன்? ஸ்கேல் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு ஏதாச்சும் ஒரு ஆக்சஸ் இப்ப நான் எக்ஸ்ன்னு குடுத்துக்கிறேன். எக்ஸ்ல மட்டும் ஸ்கேல் ஆகும். பட் இப்ப எனக்கு எக்ஸ்லயும் ஸ்கேல் ஆகணும், ஒய்லயும் ஸ்கேல் ஆகணும் அப்படின்னா, ஷிஃப்ட் ஒய் குடுங்க. ஸோ ஷிஃப்ட் ஒய் கொடுக்கும்போது இங்க பாருங்க எனக்கு ஒய்லயும் வந்து அதாவது எக்ஸ்லயும் ஸ்கேல் ஆகுது, ஒய்லயும் ஸ்கேல் ஆகுது. புரியுதுங்களா? ஸோ இதை நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கியூப் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஜி அப்படின்னு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நீங்க இப்போ நான் ஜியை ப்ரெஸ் பண்றேன். உங்களுக்கு என்ன ஆகும் அது பார்த்தீங்களா? நார்மலா அதை நீங்க எங்க வேணாலும் கொண்டு வச்சு வச்சுக்கலாம். ரேண்டமா நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். சரியா? நம்ம ஆல்பாபெட் ஜியை நீங்க ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்க பாருங்க ஜியை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்க கிளிக் எல்லாம் பண்ண வேண்டாம். மவுஸ சும்மா கொண்டு வாங்க. மவுஸ 2 எதுவுமே கிளிக் பண்ணாம சும்மா கொண்டு வாங்க. உங்களுக்கு வந்து இந்த மாரி இருக்கும். சரியா? இந்த பார்த்தீங்களா? ஸோ இதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் அதாவது அந்த ஆப்ஜெக்ட்ட செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார பிரஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதுல நம்ம க்ரஷர் பார்த்தோம், மூவ் பார்த்தோம், ஸ்கேல் பார்த்தோம். சரியா? நீங்க இங்க போயும் எடுத்துக்கலாம். இப்போ ரொட்டேட் அப்படின்னு ஒண்ணு வேணும் அப்படின்னா ரொட்டேட் எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்களா? வந்துருக்கு. திரும்ப ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்ணுங்க. ஸ்கேல் வரும். ஸ்கேல் வந்துருச்சு. இந்த பார்த்தீங்களா? இந்த ஸ்கேல பிடிச்சு நீங்க என்ன பண்ணலாம்? அதாவது நீங்க ஷார்ட்கட் எஸ் யூஸ் பண்ணீங்கன்னு வைங்க, உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதாவது அந்த ஐகான் தெரியாது. பட் இந்த ஸ்கேல பிடிக்கும்போது உங்களுக்கு பர்ட்டிகுலரா எனக்கு இப்ப வந்து ஒய் ஆக்சிஸ்ல வேணும்னா ஒய் ஆக்சிஸ்ல எழுத்துக்கலாம். எக்ஸ்ல வேணும்னா எக்ஸ்ல எழுத்துக்கலாம். அங்க பாருங்க. இந்த மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ணி அத படிக்கலாம். சரிங்களா? ஸோ இதைத்தான் நாம என்ன சொல்லுவோம்? டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுல டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. சரியா? நம்ம என்ன பண்ணோம்? இதெல்லாம் பார்த்தோம். இது என்ன பண்ணா செலக்ட் பண்றது. ஒரு ஆப்ஜெக்ட்ட செலக்ட் பண்ணலாம். சரியா? இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச விஷயம் தான். க்ரஷர மூவ் பண்ணி வைக்கிறது. இது வந்து மூவ் பட்டன். இது வந்து ரொட்டேட். இது வந்து ஸ்கேலு. இதுக்கு பேரு டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் நீங்க இத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க மேல இருக்கிற 3ம் ஒரே அடியா வந்துரும். இப்ப நான் இத என்ன பண்றேன் இங்க பார்த்தீங்களா? இத ஜஸ்ட் கிளிக் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். இத கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இத கிளிக் பண்ணி ஸ்கேல் பண்ணிக்கலாம். 3மே ஒரே கிஸ்மோல வந்துருச்சு. புரிஞ்சுங்களா? இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருந்துச்சோ, அதுல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா?